மாசம் தொடங்கி இருந்துச்சு. காட்டுல சில்லுன்னு காத்து வீச ஆரம்பிச்சது. மெதுவா மெதுவா காட்டுல பனியும் பொழிய ஆரம்பிச்சது. எல்லா விலங்குகளும் பார்க்க ரொம்ப சோகமா இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? போன வருஷம் குளிர்காலத்துல நாம எத்தனை நண்பர்களை இழந்துட்ட தெரியுமா? இப்ப என்னடா போன வருஷம் கூட அந்த உணவுகளை இழக்க வேண்டியது போல. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன்னா இன்னைக்கு டிசம்பர்லயே பனி எல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கு. யோசிங்க, ஜனவரில என்ன ஆக போகுதுன்னு. சாயந்தர நேரமும் ஆச்சு. வெயில் போனதுக்கு அப்புறமா இப்ப பனி அதிகமா பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அப்போ டீனு குருவி, புல்புல், மைனா இவங்க எல்லாரும் பறந்து போய்கிட்டு இருக்கும்போது வேகமா வீசின காத்துல அவங்களால முன்னாடி பறக்க முடியல. ஐயோ, எவ்வளவு சில்லுன்னு காத்தடிக்குது, என்னால பறக்க முடியலையே. டீனு குருவி மெதுவா தரையில வந்து நின்னுச்சு. அது கூடவே புல்புல், மைனாவும் தரையிறங்குனாங்க. குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதனால அவங்க 3 பேரோட கண்ணு எப்ப முடிச்சோ அது அவங்களுக்கே தெரியல. காலையில சூரியன் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கதகதப்பா ஆனதும் புல்புலும் மைனாவும் கண்ணை திறந்தாங்க. புல்புல், நீ நல்லா இருக்கல? நான் நல்லா இருக்கேன். ஆனா இந்த டீனு இன்னும் ஏன் தூங்கிக்கிட்டு இருக்கா? புல்புலும் மைனாவும் டீனுவை எழுப்புறதுக்கு சத்தமா கத்துனாங்க. ஆனாலும் அவ எழுந்திருக்கவே இல்ல. அட, இவ மூச்சு விட மாட்டேங்கிறா. உடம்பெல்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. டீனு ஒருவேளை செத்து போயிட்டாளா? அப்படி சொல்லி மைனாவும் புல்புலும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. மெதுவா மெதுவா அவங்க பக்கத்துல எல்லா விலங்குகளும் வந்தாங்க. சரியா மதிய நேரத்துல நல்லா வெயில் அடிச்சப்பதான் விலங்குகளுக்கு கஷ்டம் கொஞ்சமா குறைஞ்சது. எல்லாரும் பார்த்தாங்க, ஆத்தங்கரை ஓரமா ஒரு கொக்கு விழுந்து பாவம் தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இது கொக்கு இங்கிருந்து வந்துச்சு. இதுக்கு அடிபட்டு இருக்கு. ஐயோ, நதில இருக்கிற சில்லருக்கு தனியால எப்படி ஆயிடுச்சு போல. நான் இதுக்கு நெருப்பெல்லாம் ரெடி பண்றேன். அதுக்குள்ள நீ இது இங்கிருந்து தூக்கிட்டு போய் காப்பாத்தி. ராமு யானை அந்த கொக்க அதோட தும்பிக்கையால எழுப்பி நிப்பாட்டுச்சு. அப்புறம் அவங்க அங்கிருந்து தள்ளி வந்துட்டாங்க. நெருப்பை மூட்டியாச்சு. ராமையான, அதை தூக்கிட்டு வா. அப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து நெருப்பு போட்டு அது பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள டாக்டர் முயலும் அங்க வந்துச்சு. நான் உன் நடக்கையில இந்த மருந்து தருவேன். இதனால சீக்கிரமா குணமாயிருவேன். அப்படி சொல்லி டாக்டர் முயல் கொக்கோட ரெக்கைக்கு மருந்து பூசினாரு. எல்லாருமே சேர்ந்து கொக்க நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. சாயந்தர நேரம் ஆக ஆக மறுபடியும் பயங்கரமா பனி பொழிய ஆரம்பிச்சது. ஐயோ கடவுளே, எவ்வளவு குளிரா இருக்கு. என் கை கல்ல அப்படியே ஐஸ் கட்ட வந்துருச்சு போல இருக்கே. ஐயோ, நீங்க என்னால குளிர்ல இருக்க வேண்டாம். நீங்க உங்க வீட்டுக்கு போயிருக்கு. இல்ல நண்பா, அப்படியெல்லாம் உன்னை விட்டுட்டு போக முடியாது. நம்மள 2 பேரு உங்ககிட்டயா இருப்போம். அப்படி சொல்லி ராமு யானை, கரடி 2 பேரும் கொக்கு பக்கத்துல உட்காந்தாங்க. மத்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில மறுபடியும் அதிகமா பனி பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மிங்கி குருவியோட 2 குழந்தைங்க குளிர் தாங்க முடியாம செத்து போச்சுங்க. அவங்க 2 பேரும் உடல் முன்னாடி உட்காந்துக்கிட்டு மிங்கி அழுதுகிட்டு இருந்துச்சு. என்ன அம்மானா, கண்ணுக்கு முன்னாடி 2 குழந்தைங்க இறக்குறத என்னால தடுக்க முடியலையே. ஐயோ கடவுளே, கொஞ்சம் இந்த குளிர குறை. அப்படி இல்லைனா இந்த குளிர தாங்கிக்கிற அளவுக்கு எங்களை மாதிரி பறவைகளுக்கு சக்தியை கொடு. கொக்கு எல்லாருடைய நிலைமைய பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா பாவம், அதால மட்டும் என்ன செய்ய முடியும்? பனியும் அதிகமாகிக்கிட்டே தான் இருந்துச்சு. காலையில இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி நேரமும் ஆச்சு, பனி குறையவே இல்லை. ராவும் பகலுமா பனி பொழிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. காடு முழுக்க ஒரே பனியா இருந்துச்சு. இப்போ பறவைங்க மட்டும் இல்ல, விலங்குகளும் சாக ஆரம்பிச்சது. பறவைங்களோட சேர்ந்து காட்டு சேர்ந்த 2 முயலும் ஒரு மானம் கூட குளிர் தாங்க முடியாம செத்து போயிடுச்சுங்க. எல்லாரும் சோகமாயிட்டாங்க. நீங்க எனக்கு உதவி பண்ணீங்க, எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டீங்க. ஆனா உங்களுக்கு என்னால உதவி பண்ணவே முடியலையே. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது கேட்ட எல்லா விலங்குகளும் கொக்க ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. அப்போ ராமு யானை கேட்டுச்சு, அட கொக்கு, குளிருங்கிறது இயற்கையா மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அதை பத்தியெல்லாம் நீ யோசிக்காத. எனக்கு தெரியும், அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த குளிர்ல இருந்து காப்பாத்திக்க ஏதாச்சும் கண்டிப்பா ஒரு வழி இருக்குல்ல. சாயந்தர நேரமும் ஆச்சு.
சில்லுன்னு காத்து வீசினதோட பயங்கரமா பனி பொழிய ஆரம்பிச்சது. எல்லா விலங்குகளும் ரொம்பவே கவலையில இருந்தாங்க. இன்னைக்கு எந்த விலங்கு சாக போகுது அப்படின்னு. எல்லா விலங்குகளும் பாவம் குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாரும் ஆகாயத்துல பார்த்தப்போ ஒரு தேவதை வந்துகிட்டு இருந்தாங்க. அடோ அங்க பாருங்க, அது தேவதை போல எப்படி ஆகாயத்துல பறக்குறாங்க. என்ன சொன்னீங்க? தேவதையா? கொக்கும் இப்ப ஆகாயத்தை பார்த்துச்சு. தேவதைய பார்த்த உடனே கொக்கு சந்தோஷத்துல குதிச்சுது. அட நீல தேவதையே, உங்களுக்கு ஒன்றும் ஆகல? அட கொக்கு நீயா? அப்படி தேவதை தரைக்கு வந்தாங்க. கொக்கு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. நீல தேவதையே, உனக்கு ஒன்றும் ஆகல? உன்னை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் நீ நல்லா இருக்கிறத பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த கொக்கு என்ன காப்பாத்தி பாவம் இப்போ அது என்ன கஷ்டத்துல இருக்கோ அப்படின்னு தெரியுமா? அட நீங்க என்ன பேசிக்கிட்ட இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அத நான் சொல்றேன் நண்பர்களே. நான் ஒரு தேவதை. என் பின்னாடி ஒரு ராட்சசன் வந்துகிட்டு இருந்தான். அவன் என்ன கொண்டு என் சக்திகளை பறிக்க பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த ராட்சசன் என்ன கொல்றதுக்கு என் பக்கத்திலேயே வந்துட்டான். அந்த நேரத்துல இந்த கொக்கு அங்க வந்துச்சு. அது அதோட கொக்கால அவனை கொத்தி அங்கிருந்து துரத்திடுச்சு. அப்ப அவனும் இந்த கொக்க தாக்குனான். அப்படி தாக்குனதுல இதோட ரெக்கையில அடிபட்டுருச்சு. ஆனா இந்த கொக்கால அவனுக்கு உடம்புல பயங்கரமா அடிபட்டுச்சு. நானும் அடிபட்டு மயங்கிட்டேன். அதனாலதான் இங்க வர இத்தனை நாட்கள் ஆச்சு. நான் சரியானதுக்கு அப்புறம் தான் இதை தேடியே கிளம்புனேன். நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அன்பான கொக்கு எங்க காட்டுல தான் வாழ்ந்துகிட்டே இருக்கே. நாங்க அவனை நல்லபடியா பார்த்துக்கிறோம். அதுவும் எல்லாருக்கும் உதவி பண்ணுது. இல்ல, என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியல. அதை நினைச்சு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன ஆச்சு கொக்கே? எதை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க? இந்த காடு மலைக்கு நேரா கீழே இருக்கு. அதனால இங்க ரொம்ப குளிர் அதிகமா இருக்கு. தினமும் இந்த குளிரால நிறைய பேர் செத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறமா இவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. கொக்கு அப்படி சொன்னதை கேட்டு அந்த தேவதை எல்லா விலங்குகளையும் பார்த்தா. பாவம் எல்லா விலங்குகள் முகத்திலையும் ஒரு சோகம் இருந்துச்சு. நீ என்னுடைய உயிரை காப்பாத்திருக்க கொக்கே. இப்ப நான் உனக்கு உதவி செய்ய வேண்டிய நேரம். நான் உனக்கு உதவி செய்யறேன். அப்படி சொல்லி தேவதை அவங்க மந்திர சக்தியால தரையிலிருந்து ஒரு கம்பத்தை தானா உருவாக்குனாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கம்பம் மேல வளர்ந்துகிட்டே போச்சு. அதுக்கு 4 பக்கத்துல 4 ரெக்கைகளும் வந்துச்சு. அட இவ்வளோ பெரிய பெரிய ரெக்கையா? இதனால இன்னும் குளிர் அதிகமாயிருமே. அப்படி இல்ல நண்பர்களே. அப்போ அந்த ரெக்கைகளை சுத்த ஆரம்பிச்சது. அதுல இருந்து நல்ல கதகதப்பான காத்து வீசுச்சு. அடேங்கப்பா. மெதுவா மெதுவா சூடான காத்து காடு முழுக்க பரவ ஆரம்பிச்சது. காட்டுல இருக்கிற பனியெல்லாம் குறைய ஆரம்பிச்சது. அடேங்கப்பா, எவ்வளோ இதமா இருக்கு. இந்த சூடான காத்துல அப்படியே ரொம்ப நல்லா இருக்கே. ஆமா, உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. இனி நாம எல்லாரும் சந்தோஷமா தூங்கலாம். இனி இந்த குளிரால யாருமே செத்து போக மாட்டாங்க. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா நண்பர்களே? அன்பு கொக்கே, நீ செய்த உதவிக்கு மறுபடியும் நன்றி. உனக்கு ரொம்ப நன்றி நீலதேவதையே. பெரிய பிரச்சனை எங்களை காப்பாத்திட்ட. யார் ஒருத்தங்க மத்தவங்களுக்கு உதவுறாங்களோ அவங்களுக்கு கெடுதல் நடக்காது. அப்படி சொல்லி தேவதை மறைஞ்சு போயிட்டாங்க. எல்லா விலங்குகளும் சூடான காத்துல நின்னுக்கிட்டு இருந்தாங்க.